படம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. அந்த இம்பேக்ட் வந்து இன்னும் எனக்கு இங்க வலிச்சுட்டே இருக்கு. நெனச்சாலே அழுகை வந்துரும் போல இருக்கு. நல்லா காமிச்சிருக்காங்க. சீன்லாம் வந்துட்டு கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ் அவங்க இறந்தோனே இவங்க இறந்துருக்காங்கன்னு காமிக்கிறதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் அந்த சிச்சுவேஷன நமக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஏறுது. நல்லா இருந்துச்சு. வாழை படம் பார்த்துட்டு வந்தோம். நல்லாயிருக்கு. நம்ம கடந்து போகிற ஒரு சின்ன நியூஸ் பிட்டை அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியோட சேர்த்து சொல்லி நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. அழுகாமல் கண்டிப்பாக படத்துலேருந்து வெளியே வர முடியாது. எந்திரிக்க முடியல. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் நாங்கள் சீட்டில் அப்படியே உட்காந்துருந்தோம். சாங்ஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆடாக தெரியாமல் அது அவங்க வாழ்க்கையோட சேர்ந்து வந்து லிரிக்ஸ் கொண்டு நாங்கள் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த கதையை உள்வாங்கி நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொண்டு நல்லா இருந்துச்சு. நைஸ் மூவி. வாழை வந்து நல்ல மூவி. ஒரு வாட்டி பார்க்கலாம். கதை நல்லா இருக்கும். அந்த சின்ன பசங்க நடிப்பு கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சாங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக கிராமத்து அந்த வில்லேஜஸ் டைப் இருந்துச்சு. இட் வாஸ் அ நைஸ் மூவி. படம் நல்லா இருந்துச்சுங்க. சாங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. பசங்கள்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பசங்க நேச்சுரலாக இருந்துச்சு நடிப்பு. அதனால் அழகாக பார்க்கலாம். ஓகே. வாழை படம் பார்த்துட்டு வந்தேன். உழைக்க தெரியாதவன் இந்த உலகம் சுரண்டிடும் அப்படின்னு ஒரு வரி வருது படத்தில். வசனம் வைர வரி எழுதி வைக்கணும். கடைசி 20 நிமிஷம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கடைசி 20 நிமிஷம் அதான் எதையுமே மிஸ் பண்ண முடியாது. அவ்வளோ தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. மாதிரி மியூசிக் இட்ஸ் வெரி நைஸ்.